ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸ் க்ளோரியோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பாட்டிமா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு யான் வெளியே வரான். நிலாவை பாக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க. இந்த 2வது பொண்ணு யுன்ஷி இருக்கால, அவளையும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இவளை பார்த்ததுமே அங்க இருந்து யான் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இல்லங்க, என்னால வர முடியாது. நிலா வெளிச்சத்தையும் சரி நட்சத்திரத்தையும் சரி நான் வந்து துறவியா மலையில இருந்து போவே நிறைய தடவை பார்த்திருக்கேன். இதுக்கும் மேல இன்னொருத்தவங்க கூட பாக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த யுன்ஷியை பாக்குறா. இவனுக்கு எவ்வளவு தைரியம்! என்ன அசிங்கப்பட்டு மட்டும் போனது இல்லாம ரொம்ப கவிதையா பேசிட்டு போறான். துறவியா இருந்தவனுக்கு பாதி வாழ்க்கையே துறவியாயிட்டு போல. அதனால இவன் மூளையெல்லாம் என்னால மாத்த முடியாது. இவனை விட்டுட்டு வேற யாரையாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவ கிளம்புறா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்லாய்க்கு கால்ல அடிபட்டுச்சுல சுளுக்கு, அதுக்கு ஏதாவது கட்டு போட்டு விடலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் பார்த்துட்டு காலை தூக்கிட்டு இருக்கான். அடிப்பட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். அடிப்பட்ட மாதிரியே தெரியல, ஆனா வலிக்குது. கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வரியா, நான் போய் தண்ணியில காலுக்கு ஒத்தரம் கொடுக்குறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் தண்ணியை எடுத்துட்டு வரதுக்குள்ள ஜின்லாய் அங்க இருந்து காணாம போயிடுறான். அங்க பக்கத்துல இருக்கிற பூ மரத்துக்கிட்ட போயிட்டு அதுல இருக்கிற பூக்கள் எல்லாம் ஜின்லாய் பாக்குறான். பூவை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஷென்பா ஞாபகம் வருது. இந்த பூ எப்படி அழகா இருக்கோ அதே நேரத்துல கம்பீரமான ஒரு பார்வையும் இந்த பூக்கு இருக்கு. ரொம்ப சாஃப்டானது இல்ல, ஷென்பா மாதிரியே. என்னதான் அவன் கம்பீரமான ஒரு ஆளா இருந்தாலும் ஒரு அழகான பொண்ணுதான் அவ. சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட ரசிக்கிற ஒரு பொண்ணுதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறான். 2-3 பூலாம் அப்படியே கீழே விழுது. அதை கையில புடிச்சிட்டே நின்னுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த யாங்கு மறுபடியும் கிளம்பி நம்ம ஷென்பாவோட ஃபேமிலியோட பர்சனல் ரூம் இருக்கு. அங்க இறந்து போனவங்களோட நினைவு பலகை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூம். அதுக்குள்ள வெளியே ஆளுங்க யாரும் வரக்கூடாதான். ஆனா யாங் இப்பதான் அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக போறாங்கிற திமுறையில நேரா உள்ள வந்துடுறான். ஷென்பா ஆல்ரெடி நின்னுட்டு இருக்கா. எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஷென்பா கேக்குறா. ஏன், எல்லாரும் முன்னாடியும் தானே வாக்கு கொடுத்த, இப்ப மனசு மாறலான் இருக்கியா? அப்படிலாம் மாறினா என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு யாங்க சொல்லிட்டு அவ கைய புடிச்சிட்டு, நான் எல்லாரும் முன்னாடியும் ஜெயிச்சிருக்கேன். திருட்டுத்தானே யூஸ் பண்ணேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா யூஸ் பண்ணி நான் ஜெயிச்சிருக்கேன். சோ அதனால கொடுத்த வாக்க உன்னால மீற முடியாது அப்படின்னு சொல்ல, உன் குடும்பமும் என் குடும்பமும் ரொம்ப நாளா ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இப்போ எதுக்காக திடீர்னு நமக்குள்ள ஒரு பிரிவு வரணும்? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வராதுன்னு சொல்ல, கரெக்டா அப்பதான் உள்ள இருக்கிற இடத்துல விளக்கேத்துறாங்க. விளக்கேத்துனதுமே அந்த ஹாலே பார்க்க ரொம்ப கம்பீரமா இருக்கு. எதை காட்டுறதுக்காக இந்த இடத்துல இருக்கிற எல்லா விளக்கையும் ஏத்த சொன்னேன். இதே மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன் அப்படின்னு யாங்க சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தல்ல, 2 டிராகன் பறவையும் ஒண்ணு பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி எங்க பீனிக்ஸ் பறவை இருக்கு பாரு, அது கண்ணுல கோபம் கொப்பளிக்குது. இந்த மாதிரி எல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்காது. 1000 வருஷமா இந்த சிலை எங்க கிட்ட இருக்கு. ஏன்னா அவ்வளோ பரம்பரையா நாங்க இந்த ஃபீல்டுல இருந்துட்டு இருக்கோம், பெரிய பெருமையோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணுங்க வழி நடத்திட்டு வரதான். எங்க குடும்பத்துல பொண்ணுங்களுக்கு தான் மரியாதை, ஆம்பளைங்களுக்கு யாருக்கும் மரியாதை கிடையாதுன்னு சொல்ல யாங்க பாக்குறான். அதெல்லாம் பழைய கதை. இன்னமும் எதுக்காக அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கெல்லாம் முழு ரெஸ்பெக்ட் இருந்து மரியாதை இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல என்னால இருக்க முடியும். உன் தாத்தா செத்து போயிட்டாரு சரி, ஆனா உன் அப்பா உன் சித்தப்பாக்கெல்லாம் உயிரோட தானே இருக்காங்க. அவங்க ஏன் வீட்டை பாத்துக்கிறது இல்ல, மேனேஜ் பண்றது இல்ல, நீங்க மட்டும் ஏன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்க அப்படிதான். நாங்க வந்து குழந்தைங்க பிறந்தா கூட அம்மாவோட ஃபேமிலி நேம் தான் வைப்போம், அப்பாவோட ஃபேமிலி நேம் கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, நீயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் உனக்கு இங்க வரத்துக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. இல்லனா உன்னால உள்ள வர முடியாது. அப்படிதான் நீ என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டும் யாங்க வேகமா கைய ஓங்கி அடிக்கவே வந்துடுறான். ஆனா அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறான். உன் சீக்ரெட் என்கிட்ட இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதை மட்டும் நான் வெளியே விட்டேன்னு வச்சுக்கேன், உன் குடும்பத்தோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிடும். அப்புறம் உனக்கு இருக்கிற எந்த பெருமையும் இருக்காது. ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அவளுக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். ஷென்பா தலையை திருப்பிக்கிறா. யாங், உன் குடும்பம் மட்டும் இருக்குமா என்ன? யாரும் இருக்க மாட்டாங்க. உன் குடும்பமும் அழிஞ்சிரும் என் குடும்பத்தோட சேர்ந்து. அப்பயும் அதை ரிலீஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி எங்க அப்பா இங்க அனுப்பியிருக்காரு. அவங்களுக்கு யாருக்கும் என்னை பத்தி கவலை எல்லாம் கிடையாது. அவங்க சொன்ன வேலையை நான் செய்யணும். அப்படி இருக்கும்போது அவங்க உயிரோடு இருந்தா என்ன, பேர் பெருமையோடு இருந்தா என்ன, அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு நீ வேணும். என் மனசை நீ எப்போவோ ஜெயிச்சுட்ட அப்படின்னு அவளுக்கு டக்குன்னு கணத்துல கிஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து யாங்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஷென்பா அவன் போற பாதையவே முறைச்சு பாத்துட்டு இருக்கா. ஷென்பா அவளோட ரூமுக்கு வந்துடுறா. அன்னைக்கு தூங்கறதுக்கு போறா. ரொம்ப சோகமா தான் தூங்க போறா. ஆனா அவளுக்கு ஏதோ ரூம்ல படுக்கும் போது வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கு. பில்லோ கீழே பார்த்தா நம்ம ஜின்லா இந்த பூவெல்லாம் பறிச்சான்ல, இவளுக்கு சப்போர்ட்காக பக்கத்துலயே அதை வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்ததும் அவளுக்கு ஜின்லாய் ஞாபகம் வந்துருது. அவனை பத்தி யோசிச்சுட்டு அங்கேயே படுத்துடுறா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இந்த ஹீ இருக்கானே, யுன்ஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட பாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டான்ல, அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். நம்ம யுன்ஷுவை பார்த்துட்டு யுன்ஷு சொல்றா, நான் சீக்கிரமா வந்து இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லணும். என் அம்மாவோட நினைவு பலகை முன்னாடி போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீ பாக்குறான். அன்னைக்கு இந்த யுன்ஷு இவன் கிட்ட தனியா மழையில வந்து பேசினால, இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு வரணும், பெர்மிஷன் வேணும், அதுக்கு தானே நீங்க ட்ரை பண்றீங்க. என்ன ஒரு வேலை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எப்ப வேணா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிரும், நீங்க இங்கே தங்கலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கா. அதுக்குதான் ஹீ இவ்வளவு போய்
பொண்ணும் கேட்டிருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாரு நீ வேலைக்காரியோட பொண்ணு தானே, ஏதோ எனக்கு சில பெர்மிஷன்லாம் தேவைப்படுதே அப்படிங்கிறதுக்காக போயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானே ஓகே சொல்லியிருக்கேன். ஆனா உங்க அம்மா நினைவு பழக முன்னாடிலாம் நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. அதெல்லாம் சத்தியமா நடக்காது. வேலைக்காரி முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு நான் கேவலமான ஆளுன்னு நினைச்சியா? என் குடும்பம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். கரெக்டா இன்னொரு பக்கம் பார்த்தா யாங்கோட ஆளுங்க எக்கச்சக்கமா சீதனத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஷென்பாவோட ரூம்க்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ரூம கல்யாணத்துக்கு ரெடி பண்றதுக்காக. யாங் இத பார்த்து இன்னும் கடுப்பாயிட்டு அங்க இருந்து அவன் அமைதியா கிளம்பி போயிட்டு இருக்கான். பின்னாடியே யுன்ஷு ஆள் அனுப்புற அசிஸ்டன்ட்ட, நீ போய் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு. அந்த அசிஸ்டன்டும் பின்னாடி ஓடி போய் பாக்குறா. பார்த்தா அந்த பையன் வண்டியில ஏறான், ஒரு வண்டியில கிளம்புறதுக்காக. அந்த வண்டிக்குள்ள இந்த யுன்ஷி இருக்கால, அந்த 2வது அக்கா, அவ உட்காந்துருக்கா. இத வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு யுன்ஷு கிட்ட சொல்ல ஆரம்பிக்க, ஓ அப்படி போதா கதை, பீச் பிளாசம்லாம் நிறைய பூத்து இருக்குல்ல, அந்த பூவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்கிட்ட கொண்டு வரியா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இங்க ஜின்லாயும் பாத்துட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு ரெடி பண்ற மாதிரி எல்லா சீதன பொருளும் நம்ம ஷென்பாவோட ரூம்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு. எதுக்காக ஷென்பா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லணும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷென்பா வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்க யாங் அங்க வந்துடுறான். வேலைக்காரங்களும் உள்ள அனுப்புறான், கல்யாணத்துக்கு வீட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அவளோட வீட்டையே ஃபுல்லா ரெட் கலர்லாம் தோரம் எல்லாம் கட்டி ஸ்கிரீன் எல்லாம் போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கார பொண்ணு தடுக்கிறதுக்கு போறா. அவளே இன்னொரு வேலைக்கார பொண்ணு வேணான்னு சொல்லிடுறா. வா நம்ம கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்க இந்த யாங்க கூப்பிட்டு இருக்க. அதுக்குள்ள ஜின்லா எங்க வந்துடுறான். மலையில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, தண்ணி வராம தடுப்பு போட்டாங்க. அதனால அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்ன பிரச்சனை வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா ஜின்னாயை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. யாங்கு முறைக்கிறான், எப்படினாலும் திரும்ப வந்துதானே ஆகணும் அப்படின்னு, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த யுன்ஷு தனியா உட்காந்துட்டு இருக்கா, நிறைய பூ இதழ வச்சுட்டு. அந்த பக்கமா பை வரான். இவ ஏற்கனவே ஓவரா பண்ணால, அதனால அங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு பாக்குறான். ஆனா அந்த பூலாம் கீழே பறக்குது காத்தடிச்சு. இந்த பொண்ணு ஒரு மாதிரி தடுமாறி போறா. அதை பாக்குறதுக்கு பைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பக்கத்துல வேகமா எதுக்கு இந்த பூலாம், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ உடனே யுன்ஷு சொல்லிட்டு இருக்கா, அதுவா அது நான் என்னன்னு சொல்றது, கீ என்ன புடிச்சுலாம் கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லல, அவர் என்ன மட்டமா தான் நினைக்கிறாருன்னு இவ சோகமா பேச பை பாக்குறான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட டைரக்டா கேளுங்க, இந்த மாதிரி நடிச்சுலாம் என்கிட்ட கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஏதோ அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, யுன்ஷு உங்க முகத்தை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கையை நீட்ட பை அவன் முகத்தை கொண்டு போய் பக்கத்துல காட்டிட்டு இருக்கான். ஓ நீங்க இப்படிதான் இருப்பீங்களா, இத்தனை நாளா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு யுன்ஷு தொட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கமா இன்னும் பூ இதெல்லாம் எடுத்துட்டு வேலைக்கார பொண்ணு வந்துட்டு இருக்கா. இவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கொஞ்சம் தள்ளியே நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வென் உட்காந்து கேம் போர்டு விளையாடிட்டு இருக்கான் நம்ம யான் கூட. இதுக்கு முன்னால் முடியாது நம்ம கிளம்ப ஆரம்பிக்க யான் உட்காரு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான், கேம் முடிய போகுது அப்படின்னு. வென் உடனே கேம் போர்டை தள்ளி விட்டுட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே வந்த ஷென்பாவ, அவ என்னவோ தடுமாறி போயிட்டு இருக்கா, கண்டுக்காம இருந்துட்டு இருக்க, உனக்கு காதலும் இல்ல எந்த ஒரு பாசமும் இல்ல பொசசிவ்னஸும் இல்லன்னு கத்த ஆரம்பிக்க பயங்கர கோவத்தோட யான் எதிர்க்கிறான். ஏன் எனக்கு இல்ல, எனக்கும் எல்லாமே இருக்கு, ஆனா என்னோட கோவத்தால ஷென்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற உண்மையான ஒரு பழக்கமும் என்கிட்ட இருக்கு, அது மட்டும் தான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு நம்ம முறைக்க. இவன் பெண்ணே ஷாக் ஆயிடுறான். யான் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல, இவ்வளவு முறைச்சு பார்த்ததே இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுறான். இங்க ஷென்பா இருக்கால, வண்டியில போயிட்டே இருக்கும் போதே வெளியே எட்டி பாக்குறா. பொண்ணுங்க எல்லாம் பயங்கர ஜாலியா மார்க்கெட்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டே ஜின்லாய பாக்குறா. இது எல்லாமே ஃபேக்குன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. எந்த பிரச்சனையும் உள்ள டீ இடத்துல எல்லாம் நம்மள காப்பாத்துறதுக்கு தான் ஜின்லாய் கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு. இந்த தெற்கு பக்கமா போங்க அப்படின்னு வெளியே பார்த்து ஆர்டர் போட ஜின்லாய் பாக்குறான். குதிரை வண்டி ஓட்டுறவர்கிட்ட என் கூடயே வாங்க அப்படின்னு ஜின்லாய் அவங்கள கைட் பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்கு மலைக்கு போகாம வேற எங்கேயோ போறாருன்னு அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க யாங்க கல்யாண மேக்கப் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிருக்கான். அவ திரும்பி வருவா, வந்ததும் கல்யாணம் தான் அப்படின்னு. அப்போ அந்த வீட்டோட பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டிமாவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. என்னாச்சு இன்னும் ஆளை காணா, எங்க போனா ஷென்பா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு, சரி சீக்கிரம் வந்துருவா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாங்க வீட்டுக்குள்ள அமைதியா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இங்க அதுக்குள்ள நம்ம ஷென்பா ஜாலியா அங்க மார்க்கெட்டுக்கு சுத்தி பார்க்க வந்துடுறா. பக்கத்துல போட் நிக்குது. ஜென்லாய் பாக்குறான், மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு, நீங்க போனீங்கன்னா உங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, அதான் அந்த போட்டு பாதையை சூஸ் பண்ணிருக்கேன், போட் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கு, இதுல போலாமா அப்படின்னு கேக்குறான். ஷென்பா ஓகேன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. அவ விழுற மாதிரி போயிட்டு இருக்க ஜின்லாய் அவளை தாங்கி பிடிக்கிறான். 2 பேர் மட்டும் போட்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அங்க போட்ல சில போட்ல எல்லாம் மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க, பொண்ணுங்க விளக்கேத்தி சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷன் தான் நடக்குது. இதெல்லாம் போட்டுக்கு வெளியே நின்னுட்டு நம்ம ஷென்பா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. அப்பப்போ இவ திரும்பி பார்க்க அவளை பார்த்து ஜின்லாய் படம் வரைய ஆரம்பிக்கிறான். ஷென்பா அதை பார்த்து அமைதியா சிரிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ஜின்லாயும் வெளியே
வெளியே வந்து நிக்கிறான். எதுக்காக யாங்க கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொன்னீங்கன்னு கேட்டுட்டே கையில டீ கொடுக்க, எனக்கு வர கோபத்துக்கு அந்த யாங்க ஒரு பெரிய பொட்டலமா கட்டி அவன் மேல ஒரு கல்லையும் கட்டி தண்ணிக்குள்ளேயே போட்டணும்னு கப்ப கீழே போடுறா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் ஹெல்ப்புக்கு இருக்கேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். நான் கொலை பண்ணா நீ புதைக்க கூட செய்வியா அப்படின்னு ஷென்பா கேட்க, ஆமா நீங்க செஞ்சா நான் புதைக்க கூட செய்வேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். ஆனா நான் ஒன்னும் ரவுடி கிடையாது ஒருத்தங்களை கொலை பண்றதுக்கு, அதனால உனக்கு அந்த வேலை எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஷென்பா சொல்லிடுறா. அதான் எனக்கு கவலையே, நீங்க ரவுடியா இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்க எல்லாருக்கும் மனசுல இடம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பாவம் பாக்குறீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது. ஏன் என்ன செலக்ட் பண்ணல? ஆள் அடையாளமே தெரியாத ஒரு பையனை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? எனக்கு 10,000 புக்ஸ் இருக்குல்ல, அதுல நானும் வந்ததுல இருந்து ஒவ்வொரு புக்ஸா தேடி பார்த்துட்டேன். அதுல 9,000 புக்ஸ்ல இருக்கிற விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நான் கண்டிப்பா ஒரு பெரிய படிச்சவனா தான் இருந்திருப்பேன். ஏன் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியுது. மியூசிக்ல இப்ப இவங்க என்னெல்லாம் தப்பு வாசிக்கிறாங்கன்னு அதை கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னால பெயிண்டிங்கும் பண்ண முடியுது. எல்லா விஷயத்தையும் நான் கத்துட்டு இருக்கேன். பிசினஸ் நாலேஜும் எனக்கு இருக்கு. உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கும் மேல நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, அவனை அடிக்கிற மாதிரி ஷென்பா போயிடுறா. ஆனா அவ கையை பிடிச்சிடுறான். இதுக்கும் மேல படிக்க தெரிஞ்ச, பிசினஸ் பண்ண தெரிஞ்ச, எல்லாரோட மனசையும் புரிஞ்சுக்க தெரிஞ்ச எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் வரல. அது உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பாக்குறது. என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஏன் இதய துடிப்பை தொட்டு பாருங்க, ஏன் மனசு அது சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சு மேல தூக்கி நம்ம ஷென்பாவோட கையை வச்சுக்கிறான். அமைதியா அவ பாட்டுக்கு பாத்துட்டே இருக்கா. நீங்க என்ன வேலை வேணா எனக்கு கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஏன் நோன்னு சொல்றீங்கன்னு அதையும் சொல்லுங்க, அதை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நீ பெரிய ஆள் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஒருத்தன் கல்யாணம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியாது. நீ சொல்ற அந்த அறிவே உனக்கு பெரிய பாதிப்பா கூட மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தாத்தா எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு தாத்தா, மத்த பேத்திங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வேற வேற தாத்தா இருந்தாங்க. அதாவது என் பாட்டிக்கு வேற வேற ஹஸ்பண்ட்ஸ் மாறிட்டாங்க. ஒருத்தங்களை பிடிக்கலன்னா எங்க பாட்டி டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. எங்க குடும்பத்துல வாழ்றது அவ்வளவு ஈஸியான வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்க விரும்பல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்லிடுறான். ஷென்பாவே இப்படியே பயங்கரமா நர்வஸ் ஆயிடுறா. கரெக்டா அப்பன் வெடி வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஷென்பா மறுபடியும் ஜின்லாய் திரும்பி பாக்குறா. எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஜின்லாய் பாக்குறான். அங்க போனா யாங்க வெயிட் பண்ணிருப்பானேன்னு மனசு கஷ்டத்தோடயே ஷென்பாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வரான். நைட் நேரம் ஆயிடுது. அங்க அவ போகும்போது ஜின்லாய் கொடுத்தால அந்த பூ அதை தலையில வச்சுட்டு இருந்திருப்பா போல, அதை தலையில இருந்து கீழே விழுந்துருது. ஜின்லாய் பாக்குறான் அதை எடுப்பாளா அப்படின்னு. ஆனா ஷென்பா அதை எடுக்காமலே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஜின்லாய்க்கு பயங்கர வருத்தம் ஆயிடுது. அந்த பூவை அவன் கையில எடுத்து கிளம்புறான். இங்க பார்த்தா ஷென்பா வரா, கதவு கிட்ட நிக்கிறா. உள்ள பார்த்தா இந்த யாங்க வெயிட் பண்ணிருக்கான். அதை பார்த்ததுமே மறுபடியும் ஜின்லாய் ஞாபகம் தான் ஷென்பாக்கு வருது. சுத்தமா உள்ள போகவே அவளுக்கு பிடிக்கல. இவனை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்னு கோபத்தோட வெளியே கிளம்பிடுறா. ஒரு வேலைக்கார பொண்ணு அவ கூடயே போக இன்னொரு பொண்ணு மட்டும் நிக்கிறா. போயிட்டு வாணி இருக்காங்கல்ல, அவங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. அங்க ரூம்ல ஜின்லாய் அவன் ஓவியத்தை பாத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. போய் ஓபன் பண்ணா ஷென்பா அங்க நிக்கிறா. நீங்களா அப்படின்னு இவன் வாயை பொளந்து பாத்துட்டு இருக்க, என் பெயிண்டிங்க வரைஞ்சல என்கிட்ட காட்டவே இல்ல, அதை பாக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஷென்பா உள்ள போயிடுறா. பெயிண்டிங் ஓபன் பண்ணி காட்டிட்டு பக்கத்துலயே மாட்டியும் வச்சிடுறான். என்னால என்ன உண்மையான ஒரு மனுஷியை தான் பார்க்க முடியல, பெயிண்டிங்காவது நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு ஜின்லாய் சொல்லும் போதே அங்க ஆளுங்க வராங்க. ஷென்பாக்கு தேவையான எல்லா பொருளையுமே, அவளுக்கு ஒரு நாள்ல என்னென்ன யூஸ் பண்ணுவாலோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இவனோட ரூம்ல வைக்கிறாங்க. ஒன்னும் புரியல அப்படின்னு ஜின்லாய் பாத்துட்டு இருக்க, மேல போட்டிருக்க கோட்டை ஷென்பா கழட்டுறா. ஜின்லாய் கண்ணை மூடிக்கிறான். வேலைக்கார பொண்ணு சிரிச்சுட்டே அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கா. பேப்பரை நீ எவ்வளவு நேரம் பாத்துட்டே இருந்தாலும் அதுல இருக்க பொண்ணு உயிரோட வரமாட்டா. அதனால்தான் உன் லோன்லியான இதயத்துக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நானே வந்துட்டேன். இன்னைக்கு நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் பக்கத்துல போயிட்டு ஷென்பா அவனுக்கு கிஸ் பண்ணிடுறா. ஜின்லாய் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்னாச்சு, ஏன் இவ்வளவு ஷாக் ஆயிட்ட, போட்ல சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு ஷென்பா கேட்டுட்டு இருக்கா. எல்லா வார்த்தையும் என்னோட ஆள் மனசுல இருந்து நான் உண்மையா பேசினது. ஆனா எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. முதல்ல மேட்ச் மேக்கர் வந்து நமக்கு மேட்சிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்ல அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். கல்யாணம் பண்ண எத்தனையோ பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணவங்க பாதியிலே கண்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எது நிரந்தரம் அப்படின்னு ஷென்பா கேட்டுட்டு இருக்கா. நான் எங்க இருந்து வரேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒருவேளை கெட்டவனா இருந்தா, நான் மோசமானவனா இருந்தா, நான் நிறைய பேரை கொலை பண்ணியிருந்தா அப்படின்னு ஜின்லா ஏதேதோ கேட்டு பார்த்துட்டு இருக்க. ஷென்பா சொல்றா, நீ எப்படி இருந்தியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு மறுபடியும் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு, இப்போ நீ எப்படி இருக்கியோ அதை பார்த்து மட்டும் தான் நான் லவ் பண்ணிருக்கேன். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உண்மையாவே ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஜின்லாய் பார்த்துட்டு, ஆமா நம்ம 2 பேரும் எத்தனை நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்போம், ரொம்ப நாளைக்கு இருப்போமா, இல்ல ஒரு மாசத்துக்கா, இல்ல ஒரு வாரத்துக்கா, இல்ல ஒரே ஒரு நாளைக்கு
தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஷென்பா பாக்குறா, எத்தனையோ பேர் வாக்குகள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நிறைவேத்துறாங்களா என்ன? உனக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்ததுன்னா நீ யார் கூட பக்கத்துல இருக்க? உன் பக்கத்துலயே தான் வென் இருக்கான், உன் பக்கத்துலயே தான் யாங் இருக்கான். யான் இருக்காருல, அவர் கூட இங்கதான் இருக்காரு, பை கூட இங்கதான் இருக்கான். அதுல யாரையாவது ஒருத்தங்களை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஷென்பா வெளியே போறதுக்கு ட்ரை பண்றா. ஜின்லாய் டக்குன்னு வந்து கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். உங்களை வெளியே போக விட மாட்டேன் அப்படின்னு ஷென்பாவை அப்படியே தூக்கிக்கிறான். எனக்கும் வெளியே போக இஷ்டமே இல்லை அப்படின்னு ஷென்பா சொல்றா. அவளை வந்து கட்டில படுக்க வச்சுட்டு வேக வேகமா பெட்ஷீட் எடுத்து போத்தி வச்சுட்டு, நான் வந்து பதில் சொல்ற வரையே நீங்க எனக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆக முடியும்னு சொல்லிட்டு பக்கத்துலயே படுத்துக்கிறான். ஷென்பா அவனை கூப்பிட்டு பாக்குறா. பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போத்தி இவ்வளவு மூட்டை மாதிரி கட்டி விட்டுட்டு அப்படியே அமைதியா பக்கத்துல படுத்துக்கிறான். ஷென்பா சிரிச்சுட்டு சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு தூங்க ஆரம்பிக்கிறா. அவ தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஜின்லாய் வேகமா திரும்பி படுத்துட்டு அவளோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் அப்படியே போயிடுது. அடுத்த நாள் காலையில யாங்க மட்டும் ஷென்பாவோட ரூம்ல இருக்கான்ல, அவனை எழுப்புறதுக்கு அவனோட வேலைக்காரன் உள்ள போறான். அந்த இடமே பயங்கரமா கலைஞ்சு கிடக்கு. மாஸ்டர் மாஸ்டர்னு கத்திக்கிட்டு இவன் உள்ள போய் எட்டி பார்த்தா யாங் அங்க இறந்து போய் கிடக்குறான். அதை பார்த்துட்டு இவனால நம்பவே முடியல. கத்திக்கிட்டே வேகமா வெளியே வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பை நைட் எங்கயோ வெளியே போயிருப்பான் போல. அவன் வந்துட்டு இருக்கான். அவனை பாக்கிறதுக்கு வேணும் வந்துட்டு, என்ன மேலெல்லாம் ஒரே பூவா இருக்கு, நைட்டு எங்க போன அப்படின்னு கேள்வி கேட்க, அந்த பூ மரத்து கீழே படுத்தேன்னா அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு பை சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா மாடியில இருந்து அப்பன்னு பார்த்து யான் கீழே இறங்கி வரான். என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்கன்னு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. சரியா அந்த நேரம் நம்ம ஜின்லாயோட ரூம்ல இருந்து ஷென்பா அடுத்த நாள் காலையில கிளம்பி போயிட்டு இருக்க, எதுக்காக ஜின்லாயோட ரூம்ல இருந்து இவ காலம் கத்தாத வந்துட்டு இருக்கான்னு இந்த 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. யானை கண்டுக்காம கூட அவங்க வந்து கிளம்பி போறா. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பார்க்க, அந்த யாங் இருக்கான்ல அவன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்ல ஆள் ஆளுக்கு ஷாக் ஆகுறாங்க. பாட்டி எல்லா பேத்திங்களையும் கூப்பிட்டு வச்சு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, யூ பாக்குறா. என்ன நடக்குதா பாட்டி? அப்பவே வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ஷென்பாக்கு மாப்பிள்ள செலக்ட் பண்ணும்போது பாத்து பண்ணுங்க, யாங்க ஒரு வேலை பிடிக்கலனா மரியாதையா தான் திருப்பி அனுப்பணும். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பல வருஷம் பழக்கம் இருக்கு. இப்ப அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு தனியா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ வந்து அவனை கொண்டு போயிருக்காங்க. ஷென்பா மட்டும் அங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. சீச்சி பாக்குறா, எதுக்காக ஷென்பா மேல பழிய போடணும்? அந்த யாங் இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர்ட்ட வம்பிழுத்துட்டு அவ்வளவு பேர்ட்டையும் பகச்சுக்கிட்டான். அதுல யார் வேணா அந்த கொலையை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. சரியா அந்த நேரம்னு பாத்துட்டு யாங்கோட ஃபேமிலில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. இது ஏன் பிரச்சனைனால நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போறா. யாங்கோட அங்கிள் தான் ஒருத்தர் அழுதுட்டே உள்ள வராரு. ஷென்பாவை பாத்துட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வணக்கம் நிமிந்து சொல்ல ஷென்பா மத்த வேலைக்கார பொண்ணுங்களாம் பயந்து போயிடுறாங்க. அப்படியே யாங்க மாதிரியே இருக்கான். உடனே அந்த அங்கிள் பாத்துட்டு, யாரும் பயப்படாதீங்க, இந்த பையன் பேரு யாங்கியா, இவனும் யாங்கும் ட்வின்ஸ். அதுல அந்த யாங்கியாவை கூட்டு போயிட்டு நான் பாத்துக்கிட்டேன். யாங்க மட்டும் தான் மெயின் வீட்டை வளர்ந்தான். 2 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, யாங்க யாரும் கொலை பண்ணிருக்காங்க, நாங்க என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு ஷென்பா சொல்றா. அப்ப அதை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் கரெக்டா அந்த இடத்துக்கு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ஜின்லாய் யாங்க இறந்து போய் கிடக்குற ரூம்க்கு போய் ஏதாவது தெரியுதா அப்படின்னு பாக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஏதோ ஷூ பாதம் மாதிரி இருக்கு, பாதி பாதம் மட்டும் இருக்கு. இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அவன் யோசிச்சு பாத்துட்டு இருக்க, ஆளுங்க உள்ள வர சத்தம் கேக்குது. ஜன்னல் வழியா குதிச்சு வெளியே போயிடுறான் ஜின்லாய். அந்த அங்கிள் வராரு. கூடவே இந்த யாங்கியா அப்படின்னு யாங்க மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வரான். அந்த ஜின்லாய் வெளியே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அடுத்து பார்த்தா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரான். அவனை பார்த்துட்டு நம்ம ஜின்லாய்க்கு ஏதோ பழைய ஞாபகம் எல்லாம் வருது. ஏன்னா இவன் போட்டிருந்த யூனிஃபார்ம் தானே. அந்த பையன் முகத்தை பாக்குறான். ஜின்லாய் கூட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் அசிஸ்டண்டா இருந்தான்ல, இது அந்த பையன் தான். அவனை பார்த்ததும் அந்த யூனிஃபார்மை பார்த்ததும் ஜின்லாய்க்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க அங்கிள் பார்த்துட்டு, அங்கிள் நம்ம வெளியே போய் நிப்போம், ஷென்பா மேடம் வேற நிக்கிறாங்க, அவங்க பயந்துட போறாங்க, டாக்டர்ஸ் செக் பண்ணட்டும் அப்படின்னு ஆளுங்க சொல்ல அந்த அங்கிள் வெளியே போறாரு. நான் ஒரே ஒரு நிமிஷம் அவன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு இந்த யாங்கியா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, அவன் இந்த யாங்கு உடம்புல ஒரு டோக்கன் ஒண்ணு போட்டிருக்கான், ஜேடு டோக்கன். அதை எடுக்கிறான். இவனோட பாதி டோக்கன் தான், மீதி டோக்கன் அங்க இருக்கு போல. அதை எடுத்து கையில வச்சுட்டு, இந்த டோக்கன்லயே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல, ஆனா நீ ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி பிறந்துட்டங்கிறதுனால ஒன்ன ஏதோ வந்துட்டு காஸ்ட்லியான உயரிய பொருள் மாதிரி பக்கத்துல வச்சுக்கிட்டு, நான் 15 நிமிஷம் லேட்டா பிறந்துட்டேன், என்ன மட்டும் எங்கேயும் அமுச்சு வச்சுட்டாங்க, இப்ப பாத்தியா என்ன நடந்துச்சு, நீ செத்து போயிட்டடா, செத்து போயிட்ட அப்படின்னு இந்த யாங்கியா கத்த ஆரம்பிக்கிறான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.